ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ விளாக். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு விளாக் தான் வந்து இருக்க போகுது. ஏர்லி மார்னிங்லேருந்து விளாக் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டைம் வந்து இப்போ ஒரு 4 o'clock மேலேயே ஆகிடுச்சு. 3:30 கிளம்பலாம் அப்படின்னு பிளான் இருந்தது, பட் கிளம்ப முடியல, லேட் ஆகிடுச்சு, 4 ஆகிடுச்சு. இவ்வளோ ஏர்லி மார்னிங்காக எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா, பெங்களூரில் இருக்க ஒரு ஃபேமஸான பிளேஸ்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணாமல் போயிருப்பாங்க. நாங்கள் பெங்களூர் வந்து இந்த 6 இயர்ஸில் வந்து ஒரு வாட்டி கூட போனதே இல்லை. நிறைய டைம் வந்து போகணும்னு நினச்சிருக்கோம், பட் வந்து போனதில்லை. வெண்பா குட்டி வந்ததுக்கு அப்புறமா வந்து வெண்பா கூப்பிட்டு போனால் அங்கே எப்படி சமாளிக்க முடியும், எப்படி சில்னஸ்லாம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணி நாங்கள் முன்னாடி விளாக்லேயே வந்து சொல்லியிருப்பேன், இதுதான் பெங்களூரில் இருக்க நாங்கள் லாஸ்ட்டு சண்டே அப்படின்னு. சரி, இங்கேருந்து கிளம்பும் போதாவது மிஸ் பண்ணாமல் இந்த பிளேஸை ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எவ்வளோ ஏர்லி மார்னிங்காகவே கிளம்பி போயிட்டுருக்கோம். நந்தி ஹில்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து அந்த பிளேஸ்க்கு கண்டிப்பாக போயிருப்பாங்க. அங்கே இருக்க வியூ வந்து சூப்பராக இருக்கும்ல, நிறைய ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து சரி மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட வந்து 1 day லீவ் போட வச்சு இன்றைக்கி வந்து கிளம்பிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங் ஒரு 4 o'clock போலவே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. 5:30 வந்து அங்கே இருக்க கேட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து போயிடலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பி போகணும். வீக் டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மேபி க்ரௌடு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரிவ்யூ பார்த்தது எல்லாமே வந்து வீக்கெண்டில் போனவங்க தான். வீக்கெண்டில் போனால் வந்து ஆல்மோஸ்ட் மேலே போகும்போதே வந்து சன்ரைஸ் ஆகிடுது, லேட்டாக போயிட்டா அப்படின்னா. சரி, ரொம்ப முன்னாடியே போனோன்னா அங்கேருந்து ஒரு 1 o'clock 2 o'clockல இருந்தாலும் கூட வெயிட் பண்ணுவாங்க போல். அவ்வளோ லைனில் நின்றுட்டு இருந்தது நான் ரீல்ஸ்லலாம் பார்க்கும்போது. ஸோ அதனால் நாங்கள் வீக்கெண்டு வேண்டாம், வீக் டேயில் போகலான்னு பிளான் பண்ணி டியூஸ்டே தான் வந்து கிளம்பியிருக்கோம். இவ்வளோ ஏர்லி மார்னிங்காக நாங்கள் பெருசாக எங்கேயுமே ட்ராவல் பண்ணதில்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வெண்பா குட்டி வந்து இன்னும் தூங்கிட்டு இருக்கா. அங்கே போயிட்டு தான் வந்து எழுப்பினோம். அவளுமே வந்து ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கா, நந்தி ஹில்ஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நந்தி ஹில்ஸ் போகிறோங்கிறத தாண்டி அவளுக்கு ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, அங்கே வந்து நிறைய மங்கி இருக்குன்னு சொன்னதுனால தான் அவ்வளோ ஹாப்பினஸுமே. நந்தி ஹில்ஸ் போகிறோமா, மங்கி இருக்குமா அப்படின்னு கேட்டுகிட்டே தான் வந்தா. இப்போ முழிச்சோடனே அதை தான் வந்து கேட்டா. பட் டே ஆரம்பிக்கும் போது ஹாப்பியாக தான் ஆரம்பிச்சிது. பட் கொஞ்ச நேரத்தில் வந்து அது அப்படியே ஒரு மாதிரி டிசப்பாயிண்டட் டேவாக ஆயிடுச்சு. அது எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் அப்படியே வீடியோ போக போக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி மார்னிங் ஒரு 3:30 போல் எழுந்திரிச்சு வெண்பா குட்டிக்கு ஸ்நாக்ஸு ஜூஸுன்னு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக தான் கிளம்பணும். ஏன்னா வெண்பா குட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஸோ அங்கே இருக்க ஃபுட்டு எதுவுமே கொடுக்க வேணான்னு ப்ராப்பராக வெண்பாக்கான ஃபுட்டு வாட்டரு என்ன தேவையோ எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கிளம்புனோம். பட்டு எங்களோட டைமும் என்னமோ தெரியல, ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்துட்டு ஹைதராபாடோட ஹைவே ரோடு. இது வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்ததே கிடையாது. நைட் டைமில் வந்தால் மட்டும்தான் இந்த ரோடு இப்படி ஃப்ரீயாக பார்க்க முடியும் போல். இப்போயுமே கொஞ்சம் வந்து வண்டி எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 5 கிட்ட வந்து ஆக போகுது. எங்கள் வீட்டில் இருந்து நந்தி ஹில்ஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 53 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்தது. டைம் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே போகலாம், அப்போ தான் அங்கே வந்து கொஞ்சம் முன்னாடியே மேலே போனோன்னா அந்த வியூ வந்து பார்க்க முடியும் அப்படின்லாம் ப்ரிப்பேர்டாக கிளம்புனோம். மேலே வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸில் வந்து பார்த்தேன். அப்படியே க்ளவுட்ஸ் கூட்டமாக வந்து இருக்கும், ஊரே தெரியாது கீழே இருக்கிறதெல்லாம். வியூ வந்து ஃபுல்லாக அப்படியே க்ளவுடியாக இருக்கும், க்ளவுட்ஸே ரியலாக பார்க்குற மாதிரி இருக்கும் மேலேருந்து வியூ பார்க்கும்போது அப்படின்லாம் வந்து பார்த்தோம். சரி, அதை ஏன் மிஸ் பண்ணணும், இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு தான் கிளம்புனோம். பட் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாருமே அங்கே போகவே இல்லை. அந்த ரூட்லேயே வந்து யாருமே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி எம்டியான ரோடாக தான் இருந்தது. ஒருவேளை நாங்கள் தப்பான வழியில் போகிறோமா, இல்லை நந்தி ஹில்ஸ் வந்து இன்றைக்கி ஓப்பன் கிடையாதா, க்ளோஸ்டா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லேயே தான் போயிட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் கிட்ட போகிற வரைக்குமே வந்து எந்த வண்டியோ எந்த காரோ எதுவுமே வரல. சரி, ஒருவேளை இன்றைக்கி க்ளோஸ்டாக தான் இருக்கும் போல், சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் வந்து போனோம். அலோ பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு சைடு இருந்தாலும், டூரிஸ்ட் ஸ்பாட்டை எப்படி க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க 1 டேக்கு அப்படின்னு இருந்துச்சு. சரி, கண்டிப்பாக ஓப்பனில் தான் இருக்கும், அலோ பண்ணுவாங்க, போகலாம் அப்படின்ற ஒரு ஹோப்பில் தான் வந்து போயிட்டு இருந்தோம். முன்னாடி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப நேரத்துக்கு வந்து எந்த வண்டி கார் எதுவுமே வரல. கொஞ்ச நேரத்துக்கு வந்து எங்களுக்கு பயமாக தான் இருந்தது, கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து நாங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருந்தோம். யாருமே இல்லாமல் ஒரு ரோட்டில் 2 சைடும் ஃபுல்லாக மரம், சூப்பராக இருந்தது. இந்த டைமில் இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
ரொம்ப நேரம் ஒரு தனியாக ட்ராவலுக்கு அப்புறமா ஒரு வழியாக வந்து ஃபைனலாக அந்த பிளேஸை ரீச் பண்ணிட்டோம். முன்னாடி வந்து கொஞ்சம் நிறைய கார் எல்லாமே இருந்தது. அதை பார்த்தோன்னே தான் மனசு வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டான டைமுக்கு கூட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருந்தது கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி க்ரௌட் எதுவுமே கிடையாது. ஸோ டக்குன்னு நம்ம மேலே போயிட்டோன்னா அந்த வியூ வந்து மிஸ் ஆகாமல் நம்ம சன்ரைஸ் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆசையோட ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் ஆக 5:30க்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. 5:30 கிட்ட ஆகும்போதெல்லாம் வந்து நிறைய பைக்ஸ் வர ஆரம்பிச்சது. நாங்கள் வந்ததுக்கு அப்புறமே கூட எங்களுக்கு பின்னாடி ஒரு 2-3 கார் இருந்தது. ஒரு 5:30 கிட்ட ஆகும்போது ஒரு 2 கார் வந்து திரும்பி போயிட்டாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க ஏன் திரும்பி போகிறாங்க அப்படின்னு எங்களுக்கே தோணிகிட்டே இருந்தது. சரி, ஒருவேளை அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிருக்கலாம், இல்லை மேலே போனால் வியூ இதுக்கு மேலே கிடைக்காதுங்கிற ஏதாச்சும் ஒரு ரீசன்னால் போயிருப்பாங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். 5:30 ஆச்சு, 5:40 ஆச்சு, ஓப்பனே பண்ணல. அதுக்கப்புறம் கூகுளெல்லாம் சர்ச் பண்ணும்போது வந்துட்டு 6 o'clock தான் ஓப்பன் டைம் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே முன்னாடி இருந்த கார்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. 2 பொண்ணுங்க அவங்களாம் வந்து ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுவாங்க போல். அங்கே இருக்க அந்த கேட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 5:30க்கு மேலே நிறைய பைக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் 5:30க்கு அப்புறமாவுமே 2 வீலர்ஸுமே வந்து அலோவ் பண்ணல கொஞ்சம் நேரத்துக்கு. ஏதோ அங்கே டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து 2 வீலர்ஸ் எல்லாம் மட்டும் மேலே போக ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கார் வந்து திரும்ப ரிட்டன் வந்து போக ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஏன் எல்லோரும் திரும்பி போகிறாங்க அப்படின்னு தோணுச்சு. கீழே அந்த செக் போஸ்ட்லேருந்து மேலே போகிறதுக்கு வந்து 14 கிலோமீட்டர்ஸாக அந்த வியூ பாயிண்ட்டு சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கே 14 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 27 மினிட்ஸ் போல் ஆகும் அப்படின்னு வந்து காமிச்சது. ஓகே, எல்லாமே செட் தான், கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். கேட் ஓப்பன் பண்ணானே போயிடலாம், சூப்பராக வியூ பார்க்கலாம். வெண்பா குட்டியும் வந்து ஜாலியாக மங்கீஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவா. ஃபைனலி வந்து நந்தி ஹில்ஸ் ஆசை வந்து முடிஞ்சுது, வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 6 o'clock கிட்ட ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பைக்ஸ் எல்லாமே மேலே போயிட்டே இருந்தாங்க. கார் எதுவுமே வந்து போகலை. நிறைய அந்த டைம்லேயே வந்து நிறைய கார் அப்படியே பின்னாடி இருந்த கார் எல்லாமே வந்து திரும்பி போயிட்டே இருந்தாங்க. எங்களுக்கும் வந்து என்ன ரீசன்னே புரியல. அதுக்கப்புறம் தான் வந்து 2 வீலர்ஸ் எல்லாமே மேலே போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு கார் வந்துட்டு திருப்பிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து திரும்பி போகும்போது தான் சொன்னாங்க, கார் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, வெயிட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து அது புரியல, ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ நாள் எல்லாருமே போயிட்டு தானே இருக்காங்க. நான் நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய கார் வந்து லைனில் இருந்திருக்கு, கார் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே சரி வெயிட் பண்ணி பார்த்தோம். மேபி ஒரு வேளை வீக் டே அப்படிங்கிறதுனால நிறைய பேரை விட வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் அப்படியே திரும்பி போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் உள்ளேருந்து போலீஸ்லாம் வந்தாங்க. அங்கேருந்து அந்த செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு கார் வந்து அலோவ் பண்ண மாட்டோம், திருப்பி கிளப்பிடுங்க, ஒன்லி 2 வீலர்ஸ் மட்டும்தான் மேலே போகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு இறங்கி போயிட்டு ரீசன்லாம் கேட்கும்போது தான் சொன்னாங்க, மேலே வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒரு 3 feet கேப்பு தான் இருக்குது. அந்த ரோட்டில் வந்து 2 வீலர்ஸ் மட்டும்தான் போக முடியும், 4 வீலர்ஸ் வந்து போக முடியாது. அதனால் கார் வந்து அலோவ் பண்ண மாட்டோம், ஒன்லி 2 வீலர்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டாங்க. கேட்டதுமே வந்து செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் திரும்பி போனாங்க. எங்களுக்குமே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. வெண்பா குட்டியுமே வந்து சோகமாயிட்டா. மங்கி பார்க்க முடியல, மங்கி பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தா. பட் என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் இல்லை. திரும்பி வீட்டுக்கு தான் வந்து கிளம்பியாச்சு. திரும்பி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து அந்த ஹில் பார்க்கும்போதே வியூ செம்மையாக இருந்தது. மேலேருந்து க்ளவுட்ஸ் வந்து என்ன மாதிரி தெரியுமோ அந்த அந்த க்ளவுட்ஸ் வந்து கீழேருந்து பார்க்குறப்ப தெரிஞ்சுது. அந்தளவுக்கு அழகாக தெரியலாட்டினா கூட மேலே வந்து க்ளவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியுது. பெங்களூரில் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் அங்கே நந்தி ஹில்ஸை சுற்றியும் மட்டும் செம்ம சில்லாக இருந்தது, அவ்வளோ கூலிங்காக இருந்தது. ஜாக்கெட்டே போடலாம், அந்த அளவுக்கு வந்து கூலிங்காக இருந்தது. செம்ம சில்னஸாக நல்லா ஃபாகியாக பனிமூட்டமாக இருந்தது. வியூ கீழேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. எங்களுக்கு திரும்பி போகும்போது இந்த வியூ பார்க்க தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேட் ஆகிடுச்சு, என்னடா மேலே போய் அந்த வியூ பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா திருப்பி நாங்கள் எப்போ பெங்களூர் வரப்போகிறோன்னு தெரியாது. 1 year 2 year இல்லை வருவோமா வரமாட்டோமான்னு எதுவுமே தெரியாது. சரி, மிஸ் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு லீவ் போட்டு கிளம்பி வந்தோம். பட் ஃபைனலாக வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒரு பெரிய சோகத்தோடு தான் வந்து திரும்பி போயிட்டுருந்தோம். திரும்பி சோகத்தோடு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் சைடில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஃபாகியாக இருக்குன்னு. நான் இன்னும் மொபைலில் விட நேராக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது.
அந்த எங்கெங்கெல்லாம் ஹில் இருக்கோ அதை சுற்றி மட்டும் ஒரு க்ளவுடை வந்து அட்ராக்ட் பண்ணி வச்சுருந்தது. அதனால தான் அந்த வியூ வந்து கிடைக்கிது போல் மேலேருந்து பார்க்கும்போது அந்த க்ளவுட் வியூ நிறைய பேர் ரீல்ஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து டெம்ட் ஆகி தான் வந்து நாங்களும் அதை பார்க்கலான்னு போனோம். இவ்வளோ ஹைப் இருக்கே, மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் போனோம். பட் ஃபைனலி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த விட்டு வைக்காமல் இங்கேயுமே வந்து சைட்டு போட்டு வச்சுட்டாங்க. பட் இங்கே வாங்குறவங்களுக்கு வந்து லக்கி தான், பக்கத்துலேயே நந்தி ஹில்ஸ் இருக்கு. ஒரு டெவலப் ஆக போகிற ஏரியா தான். கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து டெவலப் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த ஹில்லெல்லாம் பாருங்கள், ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மேலே தெரியவே இல்லை. ஒரு 100 மீட்டர் தான் தெரியும். அதுக்கு மேலே ஃபுல்லாக அந்த மலை எதுவுமே வந்து தெரியல. ஃபுல்லாகவே அந்த மேகம் வந்து கவர் பண்ணியிருந்தது. மேகமாக இல்லை ஃபாகான்னு எதுவுமே தெரியல. ஒரு மாதிரி மிஸ்டியாக இருந்தது. மேலே போக முடியலையேன்னு சோகந்தான். பட் கீழேயே இருந்து அந்த வியூ கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பினோம். ரிட்டன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அழகான இந்த செவந்திப்பூ தோட்டம் வந்து இருந்தது. அவ்வளோ பிரைட்டாக கலர்ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலர் தான். எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்கள். சரி உள்ளேயே இருந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே பெருசாக யாரும் இருக்க மாதிரி தெரில. முன்னாடி ஒரு காரில் போனவங்க வந்துட்டு அவங்க இறங்கி போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நாங்களும் வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அப்படியே ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு உள்ளே இறங்கி செடி இருக்க இடம் வரைக்குமே வந்து போய் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது கிட்ட போய் பார்க்குறதுக்கு. நல்லா அப்படியே பஞ்சாக இருந்தது. செவந்தி பூ தோட்டம் தான் வந்து நிறைய இருந்தது. அழகாக நல்லா பெரிய பெரிய பூவாக நல்லா பஞ்சாக பொக்கே மாதிரி இருந்தது பார்க்குறக்கு. அப்படியே லைனாக அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்குற எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த செடிக்கு பக்கத்துலேயே வந்து ரோஸ் செடியும் இருந்தது. நாங்கள் வந்து இங்கே ரெகுலராக சாமிக்கெலாம் வைக்கும் போது அந்த குட்டி குட்டி ரெட் ரோஸ் எல்லாமே அழகாக இருக்கும். அந்த மாதிரி ரோஸ் செடி தோட்டமும் இருந்தது பக்கத்தில். உங்களுக்கு தூரத்தில் பார்க்கும்போதே தெரியும் அது வந்து ரோஸ் செடி தான். நான் கிட்ட போயிட்டோ காமிக்கிறேன். கிட்ட போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ரெட் கலரும் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு வித் எல்லோ மிக்ஸ்டு கலர் மாதிரியுமே 2 கலர்ஸ் மிக்ஸ்டு மாதிரியுமே இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே வந்து நந்தி ஹில்ஸ்க்கு கொஞ்சம் இதெல்லாம் பக்கமாக இருக்குங்கிறதுனால என்னன்னு தெரியல, நல்லா சில்லுன்னு இருந்தது. பட் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா அந்த சில்னஸ்லாம் இல்லை. நார்மலாக சம்மரில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. இந்த ஏரியா மட்டுமே பார்க்குறக்கே நல்லா கொஞ்சம் அங்கங்கே ஃபாகியாக இருக்கிற மாதிரி இருந்தது. நல்லா செம சில்னஸாக இருந்தது. அந்த சில்லோட இந்த ரோஸ் செடியெலாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட்டு தெரியுது 2 பூ 2 மொட்டு இருக்குது. அந்த பிரான்ச் மட்டும் நான் பிச்சுட்டு வந்திருந்தேன். அது வந்து நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி அது பண்ணக்கூடாது தான், பட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்படியே பக்கத்தில் இருந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக நல்லா பஞ்சாக இருந்தது பூவு. மார்னிங் வந்து நிறைய எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ரோஸ் செடியில் வந்து கம்மியாக தான் இருந்தது. பட் இனிமேவும் கூட வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. சன்ரைஸ் பார்த்ததுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேட் ஆகிடுச்சு. இந்நேரம் நந்தி ஹில்ஸில் மேலே இருந்திருந்தோன்னா சூப்பராக இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடியே சன்ரைஸ் அழகாக பார்த்து வந்துருப்போம். வியூ வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேட் ஆகிடுச்சு. பட் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே போகும்போதே வந்து சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருந்தோம். பட் வெண்பா குட்டி வந்து ரொம்பவுமே டிசப்பாயிண்ட் ஆகிட்டா. வீட்டுக்கு போயுமே ஒரு ஹாஃப் டே வரைக்குமே கேட்டுகிட்டே இருந்தா, போகலாம் மங்கி பார்க்க போகலாம் மங்கி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு. பட் வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. இங்கே வீட்டிலேருந்து வண்டியில் போகணும் அப்படின்னாலும் அங்கே வந்து செம சில்னஸாக இருக்குது. வெண்பாவையும் வந்து வண்டியில் கூப்பிட்டு போக முடியாது. ஸோ ஹோப் எப்போ திரும்பி பெங்களூர் வர போகிறோமோ இல்லை வந்தோன்னா தான் நினைக்கிறேன்.
ரொம்ப சேடாக வந்து இந்த vlog முடியுது. நீங்கள் வந்து நந்தி ஹில்ஸ் போயிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி வியூ பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னும் வீட்டில் வந்து நிறைய பேக்கிங் ஷிஃப்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிருப்போம்னு நினைக்கிறேன். அது எல்லாமே அடுத்த vlogல பார்க்கலாம். பாய்.